என் அன்பு குழந்தையே, உன் தாய் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று செவிகொடுத்து கேள். ஏனென்றால் தாய் உனக்கு இன்று ஒருவரின் புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கப் போகிறேன். நாளை இவரால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது. வராகி 2 பேரின் புகைப்படத்தை காண்பித்தால் அது இன்னமும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் அல்லவா? அதனால் உன் தாய் இன்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு தாயும் மகனுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கிறேன். இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த நிலையில் உனக்கு இவரால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, இவர்கள் உனக்கு எந்த நன்மைகளை செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் வராகி உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கிறேன். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வராகி உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகி விட வேண்டும். எல்லா நிலையையும் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் இடம் என்பதை நீ மறக்காதே. நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் உனக்கு கிடைக்கும். மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எந்த இடத்தில் எல்லா நன்மைகளையும் அரவணைக்கிறதோ, இந்த தெய்வம் எந்த இடத்தில் எல்லா நன்மைகளையும் விரும்புகிறதோ அது நமக்கு அதனை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அந்த நேரத்தில் தெய்வத்திற்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நமக்காக நம் தெய்வங்கள் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறார்கள் என்பதனை இந்த நிலையில் அவர்களோடு நின்று அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் எல்லாவற்றிற்குமான பதிலை உனக்கு சொல்லும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு எதையும் எதிர்பார்க்கும் இந்த நேரங்களில் எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி நான் இந்த வராகி வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த 2 பேரையும் யார் என்று உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் இந்த வராகிக்கு இருக்கிறது அல்லவா? அதனால் வராகி இதிலிருந்து ஒருபோதும் நான் தவற மாட்டேன். இந்த வராகி ஒருபோதும் இதிலிருந்து நான் உன் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்கான நேரங்களை எல்லாம் வகுத்து கொடுக்கும் உன் தாயின் அன்பு உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வத்தின் அன்பினால் உனக்கு வேண்டியது எல்லாமும் நிறைவான நேரத்தில் சரியாக கிடைக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். அதனை கண்டு நீ மெய்சிலிர்த்துதான் போகப் போகின்றாய். அப்படி என் பிள்ளை நீ தேடி தேடி உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டும் என்று உறுதியாக பெற்று கொள்கிறாயோ அவை அத்தனையும் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் இது என்பதை நீ மறக்காதே. வராகி உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நினைப்பது உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்களை தர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்காக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நல்லதற்கு தான். நான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய இவர்களை பற்றி சொல்வதும் உனக்கு நல்லதற்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் இந்த வாழ்க்கை இருந்திருந்தாலும் இனி உனக்கான நல்ல நிலையை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகிறாய். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒருவர் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதைவிட மிக பெரிய அதிசயம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது.
ஏனென்றால் இவர்கள் இருவரும் அப்படிப்பட்டவர்கள்தான். வராகி சொல்லும் பொழுது நீ நம்பாமல் போகலாம். அவர்களின் பெயரை சொன்னதும் நிச்சயமாக நீ நம்புவாய். இவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த தருணத்தில் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் என்னவென்றும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் யோசித்து வைத்துக்கொள். இவர்களால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி உனக்கு உடனிருந்து தரக்கூடிய பல ஆச்சரியங்களும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் தெளிவாக கிடைக்கும். இந்த நேரம் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா? இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நான் கொடுக்கும் இந்த நிலையை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே. நல்லதை நடத்த எப்பொழுதும் நான் வருவேன். உன் தாய் வராகி உன்னோடு உடன் இருப்பேன் அல்லவா? அதுபோலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினால் மனம் பதறியது போதும். தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய தருணம் இப்பொழுது இந்த வராகியின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகி விட வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குதான் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. தாயின் அருளோடும் ஆசிகளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த 2 பேருமே நிச்சயமாக மிக பெரிய அளவில் உனக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு உடன் இருந்து எத்தனையோ போலியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் சில உண்மையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை மறக்காதே. உனக்காக சில உண்மைகளை வெளிப்படுத்தும் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை மறக்காதே. அதிலும் இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அதிலிருந்து உன்னால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ தேடி தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகத்தானே உன் தாய் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கத்தானே இந்த வராகி நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஆனாலும் அதை எல்லாமும் நான் உனக்கு தெரியப்படுத்திடுவேன். சுற்றி சுற்றி பார்த்து மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், யார் எதை செய்கிறார்கள் என்று பார்த்து நாம் இன்னொருவருக்கு பயந்து ஒருவருக்கு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருப்பது போல் அல்ல. எதையுமே வெளிப்படையாக தான் இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக தான் இவர்கள் நடத்த நினைக்கிறார்கள். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளை எல்லாம் வேறறுத்து உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உனக்கு வெளிப்படுத்த நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்க வருகிறது என்பதை நீ மறக்காதே. நல்லது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்திட வேண்டும். இந்த உண்மைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை உனக்கு தந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே.
நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நடத்திடத்தான் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் வருவது எல்லாமும் உனக்கான மகிழ்ச்சியை தந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம், இந்த வராகி உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில மனிதர்களை நான் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம். இதையெல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக கவனித்து விட வேண்டும். நீ எப்பொழுதும் யாருடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி நின்றாலும் சரி, அவர்களின் உதவி சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க பெறாமல் போகிறதே என்று நினைத்து நீ கலங்கியதையெல்லாம் நான் அறிவேன். இவர்களிடத்தில் இருந்து ஒரு உதவி கிடைத்து விடாதா என்பதை நீ ஏங்கி தவித்ததையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த உதவியை உனக்கு தர வேண்டிய இவர்கள் தானாகவே முன்வருகிறார்கள். இவர்கள் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அந்த நேரத்தில் இவர்களின் முன்னால் நின்று ஒரு முறை நீ உதவி என்று கேட்டுப்பார். நிச்சயமாக உனக்கு இவர்களிடத்தில் இருந்து உதவி கிடைக்க பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வராகி சொல்கின்ற அந்த தாயும் மகனும் யார் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் முதலாவதாக இந்த மகனின் முன்னால் நிற்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தாயின் முன்னால் நிற்க வேண்டும். இரண்டு பேருமே செய்ய நினைக்கின்ற காரியத்தை சரியாக உனக்கு முடித்து கொடுப்பார்கள். நீ செல்கின்ற பாதையில் உனக்கு சரியான வழியை காண்பித்து கொடுக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்த்தக்கூடியவர்கள் என்பதை நீ மறக்காதே. இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்றால், இவர்களினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்கும். நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கான எல்லா புரிதலும் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும். இந்த பொழுதுகள் உனக்கு வெற்றியை என்னவென்று உறுதிப்படுத்தும் இந்த நேரங்கள் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் தெளிவாகவே நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. வராகி, இவர்களை பற்றி உனக்கு இப்பொழுதே நான் சரியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா? இதோ அவர்களினுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிக்கிறேன். இருவரையும் ஒரு சேர பார்த்து விட்டாய். ஆனால் ஆமாம் தாயே, சொன்னதும் அந்த விநாயக பெருமானையும் வராகி தேவியையும் தான். அதாவது எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு அதை தொடங்க நினைக்கின்ற நேரம் இது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியல் பொழுது உனக்கு சதுர்த்தியின் விடியலாக நாளைய முடியும் பொழுது பஞ்சமியினுடைய முடிவாக உனக்கு கிடைக்கிறது என்றால், நிச்சயமாக இந்த இரண்டு பேரும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் நிற்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். மனதார நம்பிக்கை வைத்து இவர்களிடத்தில் பாரத்தை போட்டுவிட்டு நீ நல்லதொரு செயலை செய்ய தொடங்குவாயானால் அதில் உனக்கு வெற்றி கிடைக்க இவர்கள் மிக பெரிய உதவியை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் முன்னால் நின்று உனக்கு உணர்த்துவார்கள். சரி எது, தவறு எது என்று ஆரம்பத்திலேயே உனக்கு கைகாண்பித்து கொடுத்து விடுவார்கள். அதன் பிறகு ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் இந்த நேரம் இனி உனக்கே உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே. சரியான புரிதலோடு நமக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கான மாற்றத்தை கொடுக்க வருகின்ற இந்த நேரம் நாம் வெற்றி பெற நம்மை எந்நாளும் தொடரும் என்பதை நீ மறக்காதே.
எந்த நிலையிலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இனி இந்த நேரம், இந்த காலம் உனக்கு எடுத்து சொல்லியது எல்லாமும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் நீ என்ன பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தின் உச்சத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ பார்க்கத்தான் வேண்டும். உனக்காக நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரியாகவே மேன்மைப்படுத்தும் என்பதை இனி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்க வேண்டும். இன்னமும் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நிறைவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. இனிமேலும் உன் வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாளை இவர்களினுடைய உதவியால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது. நீ விரும்பியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது. வராகி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்துகொள். உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை நிச்சயமாக என் பிள்ளை என்னவென்று நீ உணர்ந்து கொள். இனிமேலும் உன்னை எந்த இடத்திலும் கலங்க விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வங்களை நான் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்திய பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். எதிர்பாராத விஷயங்களை உனக்கு நான் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு பல வெற்றிகளும் உறுதிப்படுத்தப்படும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த தருணம் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளையும் இனி உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பல பிரச்சனைகளை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் அல்லவா? செய்யும் செயலை இவர்களின் முன்னால் நீ சரியாக ஒப்படைத்து விட்டு செய்ய தொடங்கு. இனி என்ன நடந்தாலும் சரி, தடங்கல்களை ஏற்படுத்தாமல் தடங்கல்களை உருவாக்க நினைக்கின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து உனக்கு நல்லதை இவர்கள் செய்து கொடுப்பார் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடந்தாலும் வராகி சொல்லித்தரும் இந்த பாடங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இனிமேலும் கலங்கி தவிக்க கூடாது. வராகி அத்தனையையும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி உனக்கான நல்ல விஷயங்களை என்னவென்று உனக்கு தெளிவாகவே நான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். நடப்பது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அத்தனை விஷயங்களையும் சேர்த்து வைத்து ஒரு மகிழ்ச்சிக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரங்கள் என்பதை நீ மறக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பதிலை நீ பெறக்கூடிய தருணம் இது என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பதே உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கும் விஷயங்களை எல்லாம் நீ கவனித்து விட வேண்டும். உன்னை தேடி நான் வந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களிலும் நீ விரும்புவதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஏமாந்து விட்டோம் என்று நினைத்து பதறுகிறாயா? பதறாதே. நீ ஏமாந்தது நிச்சயமாக உன்னுடைய எதிரியிடமும் துரோகியிடமும் தான். இந்த துரோகம்தான் உன்னை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து நிற்கிறது அல்லவா?
உன்னை எந்த இடத்தில் காயப்படுத்த வேண்டும் என்று இது ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதை நீ எந்த இடத்திலும் விட்டு விடாதே. எந்த நேரத்திலும் இதை என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் இது போன்ற அன்பினை ஒருபோதும் விட்டு விடாதே. வராகி தேவியும் விநாயக பெருமானும் உன் இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்ய போகிறார்கள் என்றால் எக்காரணத்தை கொண்டும் நீ நாளைய விடியலை தவிர்க்காதே. ஓம் கணபதியே நமக என்று சொல்லி ஆரம்பிக்க கூடிய பொழுது வஜ்ரகோஷம் என்று சொல்லி நாளைய இரவில் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். வராகி சொல்லும் பொழுது நீ நினைக்கலாம், வராகி என்ன, வராகியை வணங்கச் சொல்லாமல் இந்த தெய்வங்களை வணங்க சொல்கிறாளே என்று என் குழந்தை நீ நினைக்கலாம். என் குழந்தையே, தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒன்றுதான் என்று பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில், அவர்களுக்கு உகந்த நேரங்களில், அந்த திதியில் தெய்வத்தை வழிபடும் பொழுது, அவர்களுக்குரிய நட்சத்திரத்தில் அவர்களை வழிபடும் பொழுது அவர்களின் சக்தி பல மடங்கு அந்த நேரத்தில் பெருகி இருக்கும். அப்பொழுது அவர்களிடத்தில் இருந்து உனக்கு ஒரு வெற்றி கிடைக்க பெறும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான நேரங்கள் எல்லாமும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக அவர்களின் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இப்படி இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. அத்தனை தெய்வங்களும் அவதாரம் எடுத்தவர்கள்தானே. தீமைகளை அழிக்க அவதாரம் எடுத்தவர்கள். அவர்களுக்கு ஒரு ரூபம் அவ்வளவுதானே தவிர தெய்வம் என்பது ஒன்றுதான் என்பதை மறக்கக்கூடாது. வராகி சொல்வதை உனக்கு புரிந்து விட்டதா? நிச்சயமாக சதுர்த்தி திதியிலும் பஞ்சமி திதியிலும் விநாயக பெருமானும் வராகி தேவியும் செய்யும் செயலை முதலில் இவர்களை வணங்க செய்ய தொடங்கு. கடவுளான இவர்களை நீ நிச்சயமாக வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கு. எந்த தடைகளும் இல்லாமல் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் எதை நினைத்தும் வருந்தாதே, எதற்காகவும் கலங்காதே. இந்த தாய் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னை நல்லபடியாக பாதுகாப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.